டைரக்டர் சந்தோஷ் ராவணன் இயக்கத்தில் பிரஜின் இவான் அவரும் நடிப்பில் வெளியாகி இருக்க படம் தான் அந்தரன் தி ஹண்டர். இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாலை முரசு வைப்ரசன்ஸ். இது படம் எப்படி இருக்கு? நான் உங்க விஜய் டாமினி. ஒரே ஆள் ஒரே வெப்பனை வச்சு தான் குத்திருக்கான். ஒரே ஒருத்தனா. இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இவானா வருண் இந்த படத்தில் கார்த்திகா அப்படிங்கிற ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. கார்த்திகாவை யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முன் வராங்களோ அவங்க எல்லாருமே அடுத்தடுத்து இறந்து போகிறாங்க. அதுவும் கொலை செய்யப்பட்டு இறந்து போகிறாங்க. அந்த கொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆள் யார்? அது ஏன் கார்த்திகாவை கல்யாணம் பண்ணணும்னு ஒருத்தன் வந்தால் மட்டும் அவன் சாவடிக்கப்படுறான்? அப்போ இதுக்கு பின்னாடி என்ன மிஸ்ட்ரி இருக்குது அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஒன்லைன். சொல்லப்போனால் ப்ரீ கிளைமேக்ஸ்லேயும் மிகப்பெரிய ட்விஸ்ட்டும் வச்சு முடிச்சிருக்காங்க. அது இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் பலம் சேர்க்குற விதமாக இருக்குது. அந்தரன் இந்த படம் நகர்ற விதங்களை பார்த்துருவோம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆவரேஜ் கமர்ஷியல் ஃபிலிமுக்கான ஒரு லவ் பேஸ்டான ஃபிலிமுக்கான ஒரு ஸ்டார்டிங்கை ஓப்பன் ஆகுது. அதாவது ஊரில் ஒரு பொண்ணை ஒரு பையன் எப்படி வந்து வழக்கம் போல் ஸ்டாக் பண்ணுறான், ஒரு பொண்ணை வந்து எப்படி பார்த்து ரசித்து லவ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி முதல் ஒரு 10 நிமிட காட்சி. அந்த 10 நிமிட காட்சியில் முதல்ல வர ஒரு பையனை அந்த பொண்ணோட அதாவது கார்த்தியோட அப்பா அடித்து அமிச்சிருவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பையன் காணாமலே போயிடும், ஊரை விட்டே போயிடுவான். அதுக்கப்புறமா நடக்கக்கூடியதான் கதைகள். ஒரு பக்கம் கார்த்திகாவோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து 3 பேர் வராங்க. முதல்ல வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுநர் வராரு. அவங்களுக்கும் கார்த்திகாவும் காதல் வந்துடுது. லவ் பண்ணிட்டு இருக்க இவங்கள ஒரு கட்டத்தில் மேரேஜ் பண்ணிடலாம் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறப்ப திடீர்னு கார்த்திகை ஒரு தனியான ஒரு இடத்துக்கு வர சொல்லி ஒருத்தவங்க கொலை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க வாழ்க்கையில் இன்னொருத்தர் வராரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு மாடியிலேருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறாரு. அது ஒரு கட்டத்தில் கொலை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிற போலீஸ். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திடீர்னு மூணாவதாக மகேஷ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் உள்ளே வராரு. அவர் உள்ளே வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திரும்பவும் கல்யாணம் பண்ண போகிறாங்க. அந்த டைமில் அவர் வந்து ஒரு லாரி ஆக்சிடென்ட் இறந்து போயிடுறாரு. இப்படியே தொடர்ந்து 3 கொலைகள். கார்த்திகாவுக்கு கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நெருங்குறப்ப இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சைக்கோ கில்லர் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸராக பிரஜின் உள்ள அப்பாயிண்ட் ஆகிறாரு. ஸோ பிரஜின் உள்ள அப்பாயிண்ட் ஆனதுக்கப்புறமா பிரஜினுக்கும் கார்த்திகாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ், அது மட்டும் இல்லாமல் அந்த லௌதீக அந்த ட்ராக் அப்படிங்கிற அந்த படத்தோட நகரம் விதங்களாக இருக்குது. ஒரு பக்கம் இது சைக்கோ த்ரில்லர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைக்கோ கில்லர் ஃபிலிம் அப்படிங்கிறதுனால அதை அடுத்தடுத்து காட்டணும் இல்லையா? பட் அதை காட்டாமல் முதலே 3 கொலைகள் நடந்து அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் விறுவிறுப்பாகுது. படம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட், லவ் ஆஸ்பெக்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய கொலைகள், அதுக்கடுத்து இன்வெஸ்டிகேஷன் வர்றப்போ வழக்கம் போல் தமிழ் சினிமாவில் அந்த இன்வெஸ்டிகேஷனில் இருக்கக்கூடிய ஸ்பீடப் இருந்துகிட்டே இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக ஒரு லிப்பை வச்சு, அதாவது ஒரு சைக்கோ த்ரில்லர் படத்துக்கு ஒரு பஞ்ச் வச்சிருப்பாங்க. சொல்லப்போனால் ராட்சசன் படத்தில் ஒரு கிஃப்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைக்கோ அப்படிங்கிற ஒரு உதயநிதி அவரோட படத்தில் பார்த்தீங்கன்னா தலையை மட்டும் வெட்டி தனியாக எடுத்துகிட்டு போகிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும்ல. ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் லிப் அப்படிங்கிற ஒரு விஷயம், முதடை வந்து ஒரு க்ளூவாக விட்டுட்டு போவாங்க. கில்லர் வந்து எல்லார் கண்ணாடியிலையுமே, அதாவது இருக்கிற எல்லா கண்ணாடியிலையும் முத்தம் கொடுத்துட்டு போவோம். அதுதான் அவங்க விட்டுட்டு போகிற ஒரு க்ளூவாகவும் இருக்கும். ஸோ அந்த உதட்டை வச்சு எப்படி வந்து கில்லரை கண்டுபிடிச்சார் பிரஜின் அண்ட் டீம் அப்படிங்கிறது அந்த படத்தோட கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். படம் நகர்ற விதங்கள் முதல்ல கொஞ்சம் கலந்து தான் இருக்கும். ஓப்பனாக சொல்ல போனால் மிக்ஸ்டாக தான் இருக்கும். ஆனால் இன்வெஸ்டிகேஷன் வரப்போ மட்டும் இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸாக இருக்குது. முதல்ல இந்த படத்துக்கான பாசிட்டிவாக நெகட்டிவ் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ படத்துக்கான பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகச்சிறந்த கதை, நல்ல ஒரு கதை. அதுவும் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் வித்தியாசமாக ஒரு உதட்டு, அதாவது உதட்டில் இருக்கக்கூடிய பிரிண்ட்னு சொல்லணும்ல, அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்துருப்போம், அதுக்கப்புறமா ஐரிஷ் பார்த்துருப்போம், அதெல்லாம் தாண்டி லிப் பிரிண்ட் வச்சு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் படம் வந்து நிறைய இடங்களில் ட்ராவல் பண்ணாமல், நிறைய கேரக்டர்ஸ் மேலே ட்ராவல் பண்ணாமல் ஒரு சின்ன கதைக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட ஒரு 10-15 பேருக்குள்ளே ட்ராவல் பண்ணுறது இன்னும் நல்லா இருக்குது. தமிழ் சினிமாவுக்கு ஆஸ்தான அந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறதுனால அது இன்வெஸ்டிகேஷன் இன்னும் பரபரப்பாக போகுது. அதுக்கப்புறமா அங்கங்கே எங்கேயுமே ஓவர் ஆக்ட் ஆகாத நடிப்புகள் இந்த படத்துக்கு எடுக்குது அப்படின்னு சொல்லலாம். கிளைமேக்ஸில் இவங்க சொல்ல வர அந்த கருத்து, அதாவது ஆண் பெண் அப்படிங்கிற வேறுபாடுங்கிற மூலமாக ஒரு கருத்து ஒன்று சொல்ல வராங்க. அந்த கருத்து இன்னும் ஆழமாக பாஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாம். அதே நேரம் இந்த படத்துக்கு நெகட்டிவ் அப்படின்றதோட வாண்ட் டு பி மேக் பெட்டர் அப்படின்னு சொல்லல, அந்த பெட்டராக மேக் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த படத்துக்கான லென்த்தை குறைச்சிருந்துருக்கணும். அதுக்கப்புறமா ஓகே இதுதான் கதை, இதுதான் வந்து நீங்கள் கண்டுபிடிக்க போகிற சஸ்பெக்ட் அப்படின்னா அதுக்கான லீடை வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்டர்வல்லே வச்சிருக்கலாம். இல்லை செகண்ட் ஆஃப் இன்டர்வலில் வந்து ஆரம்பித்து விறுவிறுன்னு கொண்டு போயிருக்கலாம். ஒரு பக்கம் காதல், இன்னொரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இருந்து அடி வாங்கின ஒரு பையன் வர்றது, அதுக்கப்புறம் ரஜினோட இன்வெஸ்டிகேஷன் சொல்லிட்டு நிறைய இடங்களில் கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறமா ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்னு எப்பயுமே உருன்னு தான் இருக்கணுமா அப்படின்றது. ஏன்னா பிரஜின் அவர்களை நம்ம வந்து ஒரு பக்கம் பழைய சீரியலில் பார்த்துருப்போம், காதலிக்கு நேரம் இல்லை, அதுலேருந்து எல்லா இடத்துலையும் பிரஜினை ஒரு நல்ல ஒரு சாமிங் ஹீரோவை பார்த்துருப்போம். பிக் பாஸ் போனதுக்கப்புறமா அவர் கொஞ்சம் ஓகே டைட்டடான, அவரும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இறுக்கமான ஆள் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுது. ஆனால் அந்த இறுக்கம் அப்படிங்கிற இந்த படத்தில் அவரோட முகத்திலையும் தெரியுது அப்படிங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. என்னடா போர் தொழில் மாதிரி, போர் தொழிலில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அசோக் செல்வனே பல்வேறு ஆக்ஷன்ஸை காட்டுவார். ஆனால் எல்லா இடங்களையுமே கொஞ்சம் டைட்டாக உருனே இருக்கிற மாதிரியான நடிப்பு, கொஞ்சம் பிரஜின் எப்போ நடிப்பார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் எடுத்து கொடுக்குது. ஹீரோயின் செலெக்ஷன், அதுக்கப்புறமா உள்ளே இருக்கக்கூடிய அந்த பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது இன்னும் பல படங்களை பார்த்து எலவேட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தோணுச்சு. மியூசிக் இந்த படத்துக்கு பெருமளவு, ஏன்னா ஒரு சைக்கோ த்ரில்லர்னா இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அப்படிங்கிறப்போ மியூசிக் வந்து பயங்கரமாக கை கொடுக்கணும். ஆனால் அந்தளவு கை கொடுத்துருக்கான்னு கேட்டால் கிடையாது. பெரிய அளவு நம்மளை போர் அடிக்க வைக்கலனாலும் அந்தளவு படத்தை எலவேட் பண்ணலை அப்படிங்கிறது ஒரு உண்மை. ஆக மொத்தம் அந்தரன் தி ஹண்டர் அப்படிங்கிற ஒரு கதை, இந்த படம் தியேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான். அதே மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராகவும் நல்ல படம் தான். ஆனால் ஏதோ ஒரு சில விஷயங்கள் மிஸ் ஆகிறது எனக்கு மட்டும் தான் ஃபீல் ஆகுதா, இல்லை உங்களுக்கு ஃபீல் ஆகுதா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாலை முரசு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.